அவங்களோட ஏன் பழகுகிறாய் எப்படி கேட்பீங்க? இனிமேல் வந்து யோஜனையே பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வாக்கிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் வந்து ஒரே ஒரு வார்டை மட்டும் கொண்டு சேர்க்கணும். ஒய் டூ யூ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு வரம்பு மட்டும் நீங்கள் சேர்த்தா போகிறோம். பழகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அவங்களோட சேர்ந்து பழகிறது. ஏற்கனவே கிளாஸில் பார்த்து தான் இது. ஏற்கனவே ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உடனே புக்கை பெரட்டாதீங்க. டக்குன்னு ஞாபகத்தில் இருக்க வேண்டாமா? ஆமாம், நான் அவன் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த புக்கில் எழுதி வச்சுருக்கீங்களே, நீங்கள் போகும்போது வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்டயா பேசுறது வந்து அந்த புக்கை பார்த்து படிப்பீங்களா? அவ்வளோ மைண்டில் யாருன்னு வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறது ஞாபகம் இருக்கா பாருங்கள். டோன்ட் மிங்கிள் வித் தம்னு ஒரு வேர்டு கொடுத்தோமா? அவங்களோட பழகாதே அப்படின்னு சொன்னோமா? அப்போ மிங்கிள்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரோட சேர்ந்து பழகிறது. அப்போது ஏன் அவங்களோட பழகிறேன்? அவங்களோட கேரக்டர் சரியில்லை, பழகாதேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா ஒய் டூயும் போடுங்க. MINGLE போடுங்க. வித்து போட்டு டெம் போடுங்க. எப்படி மிங்கிள் வித் டெம்? ஏன் அவங்களோட பழகிறேன்? ஒய் டூ யூ மிங்கிள் வித் டெம்? நீ ஏன் அவர்களுடன் பழகுகிறாய்? முடிவு வச்சுக்காது. ஈஸியாக சொல்லுங்கள். ஓகே, சரி. ஏன் கோவப்படுற? சின்ன விஷயம் தானே இது. இதெல்லாம் எதுக்கு கோவப்படுற? What do you get angry? What do you get angry? புரியுதப்போ? What do you get angry? அந்த கதவை திறந்து வைக்காத அப்படின்னு சொல்கிறேன் இல்லை, எத்தனை வாட்டி சொல்கிறது? அது ஏன் திறந்து வைக்கிறேன்? இன்னும் சார் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தா நாங்கள் எப்படி சார் சொல்கிறது? ரொம்ப சிம்பிள். அதில் இன்னொரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டீங்க. இருங்க. ஒடி ஓப்பன் த டோர்னா என்ன? ஏன் கதவை திறக்கிறேன்னா நல்லா இருக்காது. ஏன் கதவை திறந்து வைக்கிறேன்? Why do you keep the door open? Why do you keep the door open? கீப் த டோர் ஓப்பன்னா கதவை திறந்து வை. ஏற்கனவே பார்த்தது. அதுக்கு முன்னால் 3 வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். கீப் த டோர் ஓப்பன்னா கதவை திறந்து வை. ஏன் கதவை திறந்து வைக்கிற? Why do you keep the door open? அதே மாதிரி ஏன் கதவை எப்பவுமே மூடி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், Why do you keep the door closed? ஏன் பார்த்தாலும் மூடிய வைக்கிற? புரியலப்போ? Why do you keep the door open? Keep the door closedனா கதவை மூடிய நிலையில் வை. Keep the door openனா கதவை திறந்து வை. ஏன் திறந்து வைக்கிறேன்னா Why do you keep the door open? மெதுவாக பேச ஏன் கத்துற? எப்போ பார்த்தாலும் இதே வேலையை பச்சவனுக்கு. மெதுவாக பேசு, ஏன் கத்துற? சில பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோனில் பேசும்போது இந்த மாதிரி நேரில் பேசுகிற மாதிரி கத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பக்கத்தில் இருக்கணும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதுவும் சில நேரங்களில் இந்த ட்ரெயினில் ராத்திரி 11 மணிக்கு கிளம்புது பாருங்கள், அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் மாப்பிள்ள வண்டி கிளம்பிடுச்சுன்னு கத்துவான். அத்தனை பேரும் தூங்கிட்டு இருப்பான் ராத்திரி. கத்துற கத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ ஏன் இப்படி கத்துற? ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். நான் இது சொன்னோன்னே இப்படி சொல்லலான்னு சில பேருக்கு தோணியிருக்கோம். இது பாருங்கள், இப்போ மட்டும் கத்தினா இப்படி சொல்லணும்.
கொஞ்சம் கிராமரை பிடிச்சிங்க. நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு கிராமரை மறந்துடக்கூடாது. ஒடியூ ஷவுட்டுன்னா வழக்கமாக ஆல்வேஸ், ஒய்ஆர் யூ ஷவுட்டிங்னா இப்போ. ஏன் சார் கத்துறீங்க அப்படின்னா இது ஏன் வழக்கமாக ஏன் சார் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் இன்னும் நிறைய இருக்குது. முடிஞ்சு போச்சான்னு கேட்காதீங்க, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் நிறைய பார்க்க போகிறோம். இதோட முடியல, தென் ஒடியோ இருக்குது, ஓடியோ டியூன் ஒன்று இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்த ப்ரோக்ராமாக செய்கிறார் என்றால் அந்த செயலை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று நாம் கேட்பதுண்டு. கரெக்டுங்களா? இப்போது அந்த செயல் என்பது என்ன? ஒரு மெயின் வேர்ப், அதாவது வினைச்சொல். அந்த வினைச்சொல் இருந்தால்தான் இது போல கேள்விகளை கேட்க முடியும். அந்த வினைச்சொற்கள் அவர்கள் செய்யும் செயலுக்கு ஏற்ற அந்த பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒவ்வொரு வினைச்சொல்லாக பார்க்கலாம். இப்போ உதாரணமாக பாருங்கள், சஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. சஸ்பெக்ட் என்று சொன்னால் சந்தேகப்படு என்று அர்த்தம். சஸ்பெக்ட் என்று சொன்னால் சந்தேகப்படு. உதாரணமாக சொல்றாரு, எனக்கு என்னவோ அந்த வேலையை அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஐ சஸ்பெக்ட் தெம். ஐ சஸ்பெக்ட் தெம் என்று சொன்னால் நான் அவர்களை சந்தேகப்படுகிறேன். புரியுதுங்களா? அப்போ நான் அவர்களை சந்தேகப்படுகிறேன், எனக்கு அவர்கள் மீது சந்தேகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாம் தான் அந்த செயலை செஞ்சோமோன்னு பண்ணும்போது, அப்பா என்ன சந்தேகப்படாதப்பா, நான் அந்த நேரத்தில் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லுவோம், சந்தேகப்படாதே என்று சொல்வதற்கு டோன்ட் போடுங்க. ஒரு செயலை செய்யாதே என்று அடுத்தவர்களிடம் சொல்வதற்கு நமக்கு தேவையானது என்ன? ஒரு டோன்ட்டு. இந்த மெயின் வர்பை கொண்டு வாங்க. டோன்ட் சஸ்பெக்ட் மீ என்று சொல்லுங்க. சஸ்பெக்ட் என்றால் சந்தேகப்படு. ஐ சஸ்பெக்ட் தெம் என்று சொன்னால் நான் அவர்களை சந்தேகப்படுகிறேன், அவர்கள் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. கரெக்டு. டோன்ட் சஸ்பெக்ட் மீ என்று சொன்னால் என்னை சந்தேகப்படாதே. ஓகே, சரி. ஒரு சில நேரங்களில் நேரடியாகவே கேட்டுறது நல்லது. நீ சொல்கிறத பார்த்தா என்ன நீ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது do you suspect me அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல இன்னொரு வேலை செய்யலாம். இந்த டூங்கிறது மெதுவாக கட் பண்ணிக்கலாம். பேசும்போது என்ன பண்ணலாம்? ஏய் யூ சஸ்பெக்ட் மீ அப்படின்னு கேட்டால் போதும். யூ சஸ்பெக்ட் மீ, என்னையா சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க. கரெக்டுங்களா? சரி. ஒரு சில நேரங்களில் இப்படியும் கேட்கலாம். இது எழுதிட்டிங்களா? சஸ்பெக்ட்னா சந்தேகப்படு, ஐ சஸ்பெக்ட் தெம்னா நான் அவர்களை சந்தேகப்படுகிறேன், எனக்கு அவர்கள் மீது சந்தேகமாக இருக்கிறது. டோன்ட் சஸ்பெக்ட் மீனா தமிழ் அர்த்தம் எழுதி வச்சுங்க. ஏன்னா சொல்லும்போது புரியும், அப்புறம் திருப்பி நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி மறந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், டோன்ட் சஸ்பெக்ட்னா என்ன சந்தேகப்படாத, என்னையா சந்தேகப்படுற அப்படின்னா யூ சஸ்பெக்ட் மீ அப்படின்னு கேளுங்க. ஓகே, இது மட்டும் அழிச்சுங்க. ஏன் என்ன சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க. கேட்டலாமா? ஒன்றும் வேண்டாம், ஒய் எடுத்துங்க. டூ யூ போடுங்க. What do you suspect me? Why do you suspect me? என்னை நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? What do you suspect me? அப்போ ஒரு செயலை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு why do you suspect me? ஏதாவது தப்பு நடந்தால், என்ன தப்பு நடந்தாலும் ஏன் என்னையே சந்தேகப்படுற, என்னையே முறைச்சி பார்க்குறேன், நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது why do you suspect me? இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம முதல்லேருந்து பார்க்கலாம். சஸ்பெக்ட்னா சந்தேகப்படு, ஐ சஸ்பெக்ட் தெம்னா நான் அவர்களை சந்தேகப்படுகிறேன், எனக்கு அவர்கள் மீது சந்தேகமாக இருக்கிறது. டோன்ட் சஸ்பெக்ட் மீ, என்ன சந்தேகப்படாத,
யூ சஸ்பெக்ட் மீ, என்னையா சந்தேகப்படுற? ஒய் யூ சஸ்பெக்ட் மீ, ஏன் என்ன சந்தேகப்படுற? இப்போது இதை தவிர வேறு விஷயங்கள் கேட்பதற்கு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாச்சு. இப்போ பேச வேண்டியது உங்கள் பொறுப்பு. கரெக்டுங்களா? அப்போ ஒய் டூ யூ சஸ்பெக்ட் மீ, நமக்கு தேவையாது என்ன? ஒய் டூ யூ பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஈஸியாக கேள்விகளை கேட்கலாம். ஓகே, சரி, இதை அழிச்சிட்டுமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இந்த குற்றச்சாட்டுங்கிறத விட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல மற்றவங்க தான் இந்த இதுக்கு செயலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அதுக்கு ப்ளேம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ப்ளேம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வார்த்தையை நாம் BLAME ப்ளேம்னு சொன்ன குற்றச்சாட்டு. ஓகே, அப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்னா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் எழுதி வச்சதெல்லாம் அப்படியே இருக்கா? புக்கில் எழுதி வச்சா அப்படியே தான் இருக்கும். அது என்ன பண்ணோம், அடிக்கடி எடுத்து பார்க்கணும். என்ன ஒரு மிஞ்சி போச்சுன்னா எவ்வளோங்க, ஒரு 4 வாக்கியம் 5 வாக்கியம் தானேங்க. அதை ஒரு நாளைக்கு நம்ம சொல்லி பார்த்தா ஈஸியாக பழகிடலாம்ல. புரியுதுங்களா? அப்போ சரி, பாருப்பா, இது போல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது தப்பாச்சுன்னா என்னை குறை சொல்லாத, என்னை குற்றம் சாட்டாத அப்படின்னு சொன்னால் டோன்ட் ப்ளேம் மீன்னு சொல்லுங்கள். என்ன குறை சொல்லாதப்பா, அப்புறம் என்ன குத்தம் சொல்லாதப்பா, டோன்ட் ப்ளேம் மீ. சரிங்களா? ஆமாம், நானும் பார்க்குறேன், என்ன தப்பு நடந்தாலும் ஏன் என்னையே குத்தம் சொல்கிறேன் நீ? எப்படி சொல்லலாம்? என்னையாப்பா குற்றம் சொல்கிற, என்னையாப்பா குறை சொல்கிற அப்படின்னா ஒய் டு யூ ப்ளேம் மீ? Why do you blame me? Why do you? ஒரு செயலை நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்று கேட்பதற்கு why do you? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குல்ல? சரி, கொஞ்சம் கவனிங்க. முக்கியமான வார்த்தை. லுக் அப்படின்ற வர்பை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் பக்கத்தில் ஒரு அட்டு போட்டுங்க. லுக்கு பக்கத்தில் ஒரு அட்டு போடுங்க. இது எழுதிங்களா? சீக்கிரம் எழுதுங்க. டோன்ட் ப்ளேம் மீனா என்ன குறை சொல்லாத, என்ன குற்றம் சாட்டாத அப்படின்னு அர்த்தம். ஒய் யூ ப்ளேம் மீனா ஏன் என்ன குற்றம் சொல்கிறேன்? ஒய் டு யூ ப்ளேம் மீ? சரிங்களா? இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். இதை அழிச்சிடுறேன். என்ன பாருங்க அப்படின்னு சொன்னால் லுக் அட் மீன்னு சொல்லுங்கள். எப்போ லுக்கு வந்தாலும் பக்கத்தில் அட்டு வரணும். லுக் மீ கூட லுக் அட் மீ. ஓகே, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இப்படி பார்ப்பாங்க சில பேர். அப்படி பார்க்கும்போது ஏன் அது போல் பார்க்குற, அது போல் பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது போல் பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் டோன்ட் போடுங்க. டோன்ட் லுக் அட் மீ லைக் தட்னா அதை போல் என்னை பார்க்காத, இன்னும் நான் தான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாதிரி, எப்போ பார்த்தா நீ அதே தான் செய்கிற, அது போல் என்னை பார்க்காத அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ டோன்ட் லுக் அட் மீ லைக் தட்னா அதை போல் என்னை பார்க்காதே, எதை போல் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க, எப்படி வேணால் பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல ஏதாவது சின்ன குழப்பம் வருதா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசாக ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குமா? லைக்குனா விரும்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, லைக்குனா போலன்னு ஒரு அர்த்தம் உண்டு. 2 அர்த்தம் உண்டு லைக்குக்கு. இங்கிலீஷில் LIKE இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு விரும்புன்னு ஒரு அர்த்தம். இதே ஸ்பெல்லிங் தான், LIKE தான்.
இதுக்கு போலன்னு ஒரு அர்த்தம் உண்டு, இல்லை மாதிரின்னு கூட சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அந்த லைக் தான் இது. லைக் தட்னா அதை போல், லைக் திஸ்னா இதை போல், லைக் வாட்னா எதை போல், போலன்னு அர்த்தம் இது. புரியுதுங்களப்போ? இது மட்டும் ஆயிடுச்சுன்னேன். ஒன்றும் குழப்பம் இல்லையே. லைக்குன்னா விரும்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, போலன்னு அர்த்தம் உண்டு. ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. தமிழில் கூட அது போல் நிறைய இருக்கு. சரி, பாருங்க, முதல்ல பாருங்க. நீ ஏன் அதை போல் பார்க்குற? ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, தப்பு நடந்துச்சுன்னா உடனே நான் தான் செஞ்சுருப்பேன்னு ஒரு மாதிரி ஏன் என்னை அப்படி போல் பார்க்குற? ஏன் நீ என்னை அதை போல் பார்க்கிறாய் என்று கேட்பதாக இருந்தால் இப்படி சொல்லணும். ஒய் போடுங்க, டூ யூ போடுங்க, லுக்கு போடுங்க, அட்டு போட்டு வி போட்டுருங்க, எல்ஐகேஇ போட்டு டிஹெச்ஏடி போடுங்க. What do you look at me like that அப்படின்னு சொன்னால், இது பாருங்கள், எழுதுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதை பேசி ஆகணும். இது ரொம்ப கேஷுவலாக எப்போவுமே ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை 2-3 வாட்டி உச்சரித்து பார்த்தா தான் அது என்ன ஆகும், பழக்கத்தில் வரும். ஒய் டூ யூ லுக் அட் மீ லைக் தட் அப்படின்லாம் பேசக்கூடாதுங்க. ஒய் டு யூ லுக் அட் மீ லைக் தட் அப்படின்றது சரளமாக வரணும். எப்போ வரும் சரளமாக? பழகினா தானே வரும். ப்ராக்டிஸ் தான், எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் தான் மெயின். அதனால் என்ன பண்ணுங்கள், இதை எழுதி வச்சா மட்டும் போகாது, என்ன பண்ணணும், 2 வாட்டி 3 வாட்டி உச்சரித்து பழகணும். உச்சரித்து பழகணும். மனசுக்குள்ளே உச்சரிக்கக்கூடாது, சத்தமாக உச்சரிக்கணும். ஓகே, கண்டிப்பாக உச்சரிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, காதில் அது இதை மாட்டிக்கிட்டு கூட வந்து கூடவே சேர்ந்து பாடுறீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இது. புரியுங்களாப்போ? இதை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. மீண்டும்னா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாருங்கள், டோன்ட் மிங்கிள் வித் தம்னு ஒரு வேர்டு கொடுத்தோமா, அவங்களோட பழகாதே அப்படின்னு சொன்னோமா. அப்போ மிங்கிள்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரோட சேர்ந்து பழகிறது. அப்போது ஏன் அவங்களோட பழகிறேன்? அவங்களோட கேரக்டர் சரியில்லை, பழகாதேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா ஒய் டூயும் போடுங்க. MINGLE போடுங்க. ஏன் கோவப்படுற? சின்ன விஷயம் தானே அது. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு கோவப்படுற? What do you get angry? What do you get angry? அவங்களோட ஏன் பழகுகிறாய் எப்படி கேட்பீங்க? இனிமேல் வந்து யோசனையே பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வாக்கிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் வந்து ஒரே ஒரு வார்டை மட்டும் கொண்டு சேர்க்கணும். ஒய் டூ யூ நம்மக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு வரம்பு மட்டும் நீங்கள் சேர்த்தா போகிறோம். பழகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வித்து போட்டு டெம் போடுங்க. would you mingle with them? ஏன் அவங்களோட பழகிற? why do you mingle with them? நீ ஏன் அவர்களுடன் பழகுகிறாய்? முடிவு வச்சுக்காது, ஈஸியாக சொல்லுங்க. ஓகே, சரி. அவங்களோட சேர்ந்து பழகிறது ஏற்கனவே கிளாஸில் பார்த்து தான் இது. ஏற்கனவே ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உடனே புக்கை பெரட்டாதீங்க. டக்குன்னு ஞாபகத்தில் இருக்க வேண்டாமா? ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த புக்கில் எழுதி வச்சுருக்கீங்களே, நீங்கள் போகும்போது வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட பேசுறது வந்து அந்த புக்கை பார்த்து படிப்பீங்களா? அவ்வளோ மைண்டில் யாருன்னு இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறது ஞாபகம்